ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு 21வது பாசுரம் திருப்பாவையில் அந்த பாசுரத்துக்கு சோபதேசார்த்தம், அதாவது ஒரு வார்த்தைக்கும் உபதேசங்களாக கிடைக்கக்கூடிய பொருள் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய உட்கருத்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்கலாம். நம்மளால் எவ்வளோ புரிஞ்சிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப பெரியவாள்லாம் ரொம்ப நாளி பேசி அதுக்கு செய்திகளை அவளோட சிஷ்யாளோட பகிர்ந்துக்கிறதுக்கு முடியுமா இருக்கும். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமாய் நின்ற சுடரே பெரியாய் அப்படிலாம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரை கூப்பிடுறான். முதல்ல 2 வரி என்ன இருக்கு? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான். அது வரைக்கும் அந்த பசு என்னெல்லாம் பண்ணும், அந்த பசு யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன்கிட்ட இருக்குன்னு பொதுவாக சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் மகனே. அந்த ஆற்றப்படைத்தான்ற அந்த வார்த்தையை முன்னாடி பாசுரத்தில் முன்னாடி இருக்கிற 2 வரியில் சேர்த்துண்டா அந்த பசுவோட உயர்வு சொல்கிறாளே அதோடு கூட சேர்ந்தவன் ஆற்றப்படைத்தான் ஆகிடும். ஆனால் அந்த ஆற்றப்படைத்தான ஒரு செமிகோலன் போட்டு ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு சொன்னால், இந்த மகன் ஒருத்தர் படுத்துன்னு இருக்காரு படுக்கையில், கண்ணை விழிச்சிட்டு முள்ள பார்க்க சொல்கிறா, பார்க்கான்றா. அப்புறம் நப்பின்னையோட 2 பேர் சேர்ந்து விளையாடின்னு இருக்கா, அதை அமுக்குறா, அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. மகனே அப்படின்னு சொன்னால் இத்தனை பெரிய கீர்த்தி, இத்தனை பசுக்கிட்ட இப்படியெல்லாம் சிறப்பாக இருக்கிற வள்ளல் பெரும் பசுக்கள் மகா பசுக்கள் அப்படிலாம் இருக்கிற அந்த பசுக்கு சொந்தக்காரனோட பையனே அப்படின்னு சொல்லி மகனே அறிவுராய் அப்படின்னு கூப்பிட்டு எங்களுக்கு என்ன பண்ணணும், தோற்றமாய் நின்றோம் சுடரே துயிலழாய் பெருமாளை கண்ணை எடுத்து விழிச்சு பார்க்க சொல்கிறார். அதில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். நம்ம அந்த பாசுரத்தோட அர்த்தம் பார்க்கும்போது பிரதிபதார்த்தம் பார்க்கச்சு பெரிய அளவில் பசு இருக்குது. பசுக்கிட்ட மடின்னு எடுத்துன்னு போய் நின்று அதுக்கு பால் கறக்கணும்னு சொல்லிவிட்டு கன்றுக்குட்டியை கொஞ்சம் முதல்ல துளி பாலை சாப்பிட விட்டுட்டு தள்ளி கட்டினாலே அது தொடர்ந்து பாலை என்ன பண்ணும், போருன்ற அளவுக்கு இல்லை, மேலே 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 கொடுத்துட்டே இருக்கும். அப்படியே பால் பொங்கி இருக்கும். அந்த பாலோட நுரைச்சி மேலுக்கு வரும், அடுத்தது அதில் நிற்கும். அடுத்தது அந்த பால் கறக்கிற இடையன் அதை மாற்றாத அடுத்தடுத்து பாத்திரத்தை அமைக்கிட்டே அனுப்பிகிட்டே இருக்கணும். அதை அனுப்பினாதான் அடுத்தடுத்து தள்ளி நிறுத்தி வச்சாதான் பால் அப்படியே கீழே போகாமல் அப்படியே நுரைச்சிக்கிட்டு புதுசாக பசு என்ன பண்ணோம், எல்லாம் கொடுக்கணும். நேற்று சொல்லச்சே சொன்னோம் 365 நாளும் கொடுக்கும், எல்லா நாளும் கொடுக்கும், 2 வேளையும் கூட கொடுக்கும், பால் அப்படி கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி கூட கொடுக்குமா, அதில் என்ன இருக்குது பெருசாக அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டால் வித்தியாசமாக இல்லை, உள் கருத்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதுபோல் நன்னா கொடுக்கும் தான். அதோட சாராம்சம் என்ன, இவ்வளோ பால் கொடுக்குறது இத்தனை இருக்குது, அந்த பாலை என்ன பண்ண போகிறா யசோதையும் கொண்டு போய் அடுப்பில் ஏற்றி காய்ச்சி அதை சுருக்கி அதுக்கப்புறம் அதை ஆறின உடனே அதுக்கு போதுமானோளுக்கு அமுது குத்தி அதை தயிராக்கி அப்புறம் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து வெண்ணெயை எடுத்த உடனே கிருஷ்ணர் எனக்கு கொடுக்குறியா அப்படின்லாம் கேட்பா. எல்லாம் உண்டு. அப்போது அந்த பாலை குறுக்கணும், பாலை குறுக்கினாதான் அது சிறப்பு கிடைக்கும், அப்போ தான் அதனுடைய சுவை கூடும். அப்படின்னா இந்த இடத்துல பெரிய அர்த்தம்லாம் சொல்லும்பொழுது நாரதர்கிட்ட வால்மீகி பேசுகிறதும் கிருஷ்ணர் அர்ஜுனர் 2 பேரும் மகாபாரத யுத்தத்தில் பேட்டில் ஃபீல்டில் பேசிக்கிறது கூட இதுபோல் என்ன எதிர்பொங்கி மீது அளிப்பேன். எதிர்பொங்கிறது பால் எதிர்பொங்கிறது அதை அது என்ன பண்ணுறோம், அந்த பாலை இருக்க எதிர்பொங்கறத தடுத்து நிறுத்தி அதில் இருக்க சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பால் காய்ச்சத்தில் எப்படி ஒரு சிறப்பு இருக்குது, அதுக்கு சேர்க்காம நல்லபடியாக பாலை குறுக்கணும். அதனால் அதில் என்னாச்சு, பெரிய அளவில் நிறைய செய்திகளை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறத காட்டிலும் அந்த நிறைய இருக்கிற செய்தியை சின்னதாக சுருக்கி சொல்லி அதுலேயே அதை மேலே சொன்ன விஷயங்களை எதுவுமே ஒரு வார்த்தை கூட குறைக்காமல் அதில் சொன்ன எல்லா கருத்துக்களும் இந்த சிறிய அளவில் குவிண்டேசன்ஸ் சொல்கிறேன், அந்த குவிண்டேசன்ஸில் சொல்கிறதுலையும் அது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் சிறப்பு. அதுதான் எதிர்பொங்கி மீது அளிப்பேன்.
இந்த ஒரு டெஃபினேஷன் ஒண்டி அதுக்கு திட்டமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான இதில் என்னெல்லாம் கிடைக்கும்? முதல்ல ஒரு ரெண்டு மூணு உதாரணம் பார்க்கலாம். பெருமாள் என்ன சொல்கிறார், இந்த பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கார் அர்ஜுனனுக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குப்பா, எது சரின்னு தெரியல, இவ்வளோ பெரிய சேனை இருக்குது, 18 அக்ஷோணி சேனையும் இந்த யுத்த காலத்தில் சேர்ந்துன்னு இருக்கு, அவளுக்கு 11, எங்களுக்கிட்ட 7. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எது சரி எது தப்பு? எங்கள் பெரியவாளோட தாத்தா, குரு, மாமா, அப்புறம் பெரியப்பா பசங்க, வேண்டப்பட்டவாள்லாம் இருக்காளே, அவளோட சண்டை போட்டு ஜெயிச்சு நான் ராஜ்யத்தை அடைஞ்சு பரிபாலனை பண்ணணுமா, இல்லை சண்டையே போடாமல் அப்படியே தப்பிச்சுக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி எது செய்யணும் எது சரியாக செய்யணும் அப்படின்றத நீ சொல்லிக் கொடு அப்படின்னு என்ன கார்பண்ய தோஷா அபவதகான்னு சொல்லி எனக்கு ஒரு சிஷ்யஸ்தேகம் சாகிமாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு கேட்குற. சிஷ்யஸ்தேகம், சிஷ்யா என்னை அகம் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கோ, மாம் துவம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார். அது எங்கே? 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் பெருமாள் அப்படியாடா உனக்கு இவ்வளோ டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன சொல்கிறார், கர்மயோகம் ஞான யோகம் இப்படிலாம் பக்தி பண்ணணும், அப்படி ஞான யோகம் கர்மயோகம் பண்ணிருந்துச்சு, எதெல்லாம் விட்டு போச்சுன்னா எப்படி பின்னாடி எப்படி கிடைக்கும், அதெல்லாம் 6வது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரார். அப்புறம் 7, 8, 9 வரைக்கும் பக்தி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். பக்தி யோகத்தை முடிக்கச்சே என்ன சார் கடைசியாக சொல்லும்போது, இனிமேல் நீ இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், இப்படி இருந்தாலே போகிறோம், அது வரைக்கும் நீ புரிஞ்சிக்க முடியும், இப்படிலாம் பக்தி பண்ணணும்னு. என்ன கிருஷ்ணா இதை பண்ணு இதை விடுன்னு சொல்லாமல் நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீயா யோசித்து பண்ணு, உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நான் அறிவெல்லாம் தான் தர முடியும், நீ யோசித்துட்டு அதுக்கு ஓணுன்றதை பார்த்து நீ என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் பெருமாள் நம்மளை ஒரு உயர்த்தின எலிவேட்டட் சோலா, அதாவது ரொம்ப எல்லாத்துக்கும் கைடு பண்ணிட்டு, இப்போ பசு பக்ஷி மிருகங்கள் அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எந்த கைடன்ஸும் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா அது தானாக அதை தொடர்ந்து அதையே பண்ணும், கர்மாவை விடாத செய்யும். அந்த ஒரு பக்ஷி இருக்குது இல்லை ஒரு பசு இருக்குது, அதுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் தொடர்ந்து செய்யும். கன்று ஈனும், கன்றுக்கு பால் கொடுக்கும், அப்புறம் எங்கேயான மேய்ச்சல் நிலத்துக்கு அழைச்சின்னு போனால் அங்கே போய் புல் என்ன பண்ணோம், மத்தங்காய் புல் அது என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும். சாப்பிட்டுட்டு எஜமானை ஒரு சிறு வீடு மேய்ச்சி விட்டானானே, அப்புறம் அவுத்து விட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அது பாலை கறந்து கொடுக்கும். இப்போ சொன்ன மாதிரி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பால் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் பசுக்குள்ளது, அதுக்கு எதுலேருந்து மாறுபட்டுக்கணும், இது ரொம்ப குவைட் போரிங், அப்புறம் மொனாட்டனஸாக இருக்குது இந்த ஒர்க்கு, அதுலேருந்து மாற்றிக்கணும்னு எப்போவாவது பசு நினைக்குமா? அது நினைக்குமா இருந்தால் கூட அதால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை விடாது செய்யும். அதுபோல தான் அர்ஜுனனும் செய்திருக்கணும். ஆனால் அந்த சுவாமி என்ன பண்ணல, அவர் செய்யாமல் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, சண்டை போட்டே ஆகணுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், பெருமாள் 1லேருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோடனே ஓஹோ இதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து போகிறதுக்கு மூச்சு விட்டு போச்சு, என்ன இவ்வளோ நாள் இவ்வளோ சமாச்சாரம் சொல்கிறார். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான், சண்டை போடணுமா வேண்டாமான்னு. ஆனால் இந்த பெருமாள் எதிர உட்காண்டிருக்க இந்த பெருமாள் இத்தனை விஷயம் சொல்லிட்டே இருக்க, சரி போகிற இருக்கு அப்படின்னு நினச்சிட்டா, அப்புறம் 10வது அத்தியாயத்தில் மறுபடியும் கேட்குறார், பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே வச்சனம் அப்படி. நான் இதை மாதிரி இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறேன் பாருங்க. என்ன கிருஷ்ணா இவ்வளோ நாள் சொன்னியே, இது என்ன? ஆமாம் அதுதான், அதுக்கு மேலே இது இப்போ சொல்கிறேன், இன்னும் இதை விட்டு போச்சுன்னு நினைக்காத. ஸ்ருணுமே தவா வச்சனம் என்னோட நான் மேலே சொல்கிறேன் பார், அதை ஸ்ருணுவோ மகாபாஹோ அப்படின்னு மறுபடியும் அர்ஜுனனை அப்ஜெக்டிவ்லாம் போட்டு கூப்பிட்டு பாக்கி உள்ளதெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த பகவத்கீதையோட சிறப்பான கருத்து என்ன, உபனிஷத் சாரம் என்னவோ அதெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் பெருமாளே சொல்கிறார், கட்டோபனிஷத் இதை சொல்கிறது, பிருகதாரண்ய உபனிஷத்து இதை சொல்கிறது, இந்த மாதிரி இதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் ஜனக மகாராஜன் இருந்தபோது அப்போ சொன்னேன், அதுக்கப்புறம் பாரு இதை இப்போ உனக்கு இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் பழசெல்லாம் சேர்த்து வச்சு அங்கே சொன்னது இங்கே சொன்னதுன்னு. என்ன இப்படி திடீர்னு சொல்கிறேன்னு கேட்டுருக்கேன்னு கேட்டால், பிரசங்காத்தை வரிசையாக வந்தது சொல்லிகிட்டே இருக்கேன், வணக்கம் சொன்னேன் கேட்டுக்கோ அப்படின்னு சுணுமே தவ வச்சனம் சொல்லி அதை வேறு சொல்லின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இத்தனை உபனிஷத் சாரமாகவும் இத்தனை வேத சாரமாகவும் இருக்கிறத ஒரு 700 ஸ்லோகத்தில் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார். அப்போ என்னது, எதிர் பொங்கி மீதளிப்ப அப்படின்னா, பெரிய பெரிய உபனிஷத்தங்களில் இருக்கிற செய்திகளை, அந்த முக்கியமான கருத்தை, அது செய்தி மட்டும் இல்லை,
செய்தின்னா இட் கேன் பி சேஞ்சுடுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் அப்பப்போ மாற்றிக்கிறதுக்கு செய்தின்னு பேர். ஒரு செய்தி இன்றைக்கி சொல்லிவிட்டா, இது ஒரு கார்த்தால செய்தி வருது, சாயங்காலம் ஒரு நியூஸ் பேப்பர் வரும், நாளைக்கு கார்த்தால ஒரு நியூஸ் பேப்பர் வரும். நாளைக்கு வரப்போகிற செய்திக்கு இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி என்னது? பழசு தான். அதில் என்ன இருக்கும்? நிறைய மாறுதல் இருக்கும். அதில் ஒன்று மாறுதல் இருந்தால் தான் அது நியூஸ் பேப்பரே. ஒரே செய்தியை 30 நாளைக்கு போட முடியாது. ஒரே செய்தியை 30 விதமாகவும் எழுத முடியாது. 30 நாளைக்கு 30 புது புது செய்திகள் இருக்கும். அன்னன்னைக்கு நாட்டு நடப்பு என்னவோ அதெல்லாம் அன்றாட நியூஸு. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு எங்கெல்லாம் கிடைக்கிற செய்தி எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு தரது தான் நியூஸ் பேப்பர். அதனால் செய்தின்னு சொன்னால் அது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு புரியும். ஆனால் இங்கே மகாபாரதத்தில் ஒரு இருக்கே அந்த பகவத்கீதை, அதுக்கு என்ன பேர்? அது செய்தி மட்டும் இல்லை, அது ஒரு கருத்து, ஒரு பெரிய விஷயம், உபனிஷத் சாரம். அது இல்லாமல் கீதை என்னும் அமுதம். அமுதம் என்று சொன்னாலே அது பழசே போகாது. நம்மளுக்கு தெரியும் தானே, அமுதம் என்று சொன்னால் அது கெட்டு போகாது. அமுதத்துக்கு என்ன கிடையாது? பழசு அப்படின்ற ஒன்று பேரே கிடையாது. அப்புறம் அதே போல் தேன், அதுக்கு என்ன மது அப்படின்னு சொன்னால் தேனுக்கும் வந்து பழசு, முந்தானேத்து அதில் இது போயிடுத்து, ரொம்ப பழசு, அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும் டேட்டு, அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. தேனை ப்ரிசர்வ் பண்ணி சாதாரண ஒரு பாட்டிலையோ ஒரு குடுவையிலையோ வச்சு மூடினா நம்மளே அதை சாப்பிட்டு அது பயன்படுத்தி உபயோகப்படுத்தி முடிஞ்ச பிறகு தான் அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வந்தது காணாமல் போச்சு, அப்படி எதுவுமே இல்லை. அதனால் கீதை என்னும் அமுதம், கீதை என்னும் தேன், அதாவது பெருமாளுடைய திரு அதரங்கள்லேருந்து அவரே திருவாய் மலர்ந்து அருளியது. அது உபனிஷத் சாரம். அது என்னாச்சு? உபனிஷத்தில் சொல்லக்கூடிய சிறப்பான கருத்துக்கள். ஒரு ஜீவன் எப்படி மேலே போகும், ஒரு ஜீவன் எப்படி அதுக்கு அடுத்த உலகத்துக்கு போகும், மின்னல் உலகத்தில் என்ன பண்ணோம், அப்புறம் பெருமாளை போய் பார்க்கணும்னா அங்கே என்னெல்லாம் செய்யும், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். பக்தி பண்ணி மேலுக்கு வந்தவன் சொன்னால் மன்மநாபவ மத்பக்தா மத்தியாஜிமாம் நமஸ்குரு மாமே வைஷ்ய அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னையே நினச்சி என்கிட்டயே பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். சரி, முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். பூயே ஏவ மகாபாவோ அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் உபனிஷத் சாரத்தை சுருக்கி ஒரு 70 விஷயத்தில் சொல்லணும்னு சொன்னால் அதை 700 ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறதுனால இதுவே எதிர் பொங்கி மீதளிப்பேன். அந்த பொங்கி மேலே வந்த உடனே அதை சுருக்கி போதுமான அளவுக்கு. இப்போ என்ன இருக்கு? உபனிஷத்தில் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் இந்த பகவத்கீதை 700 ஸ்லோகத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படியெல்லாம் படித்து அதுக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு அதில் புரியும். அந்த புரிதலை வச்சு நம்ம திருப்பாவை நல்லபடியாக புரிஞ்சுக்கலாம். திருப்பாவை என்ன? திருப்பாவைக்கு என்ன பேர்? வேதமனைத்துக்கும் வித்தாகும். அந்த வேத கருத்துக்களில் என்னெல்லாம் சொல்கிறதோ அது அத்தனையும் எளிமையான தமிழ் வார்த்தைகளில் நம்முடைய தாய்மொழியில். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணிருக்கா? அவள் சொன்னவள் ஒன்றும் ரொம்ப பெரியவள் அப்படிலாம் இல்லை, அதுவே சின்ன குழந்தை தான். ஷீ இஸ் ஒன்லி 5+, 6 வயசு நிரம்பாத ஒரு சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அவள் யார்? பூமி பிராட்டி. அவள் ஏன் வந்தா? பெருமாள் வராக அவதாரம் எடுத்த பொழுது சில ஐடியாஸாக சொல்லி கொடுத்தார். என்னுடைய நாமங்களை சொல்லணும், என்னை தொடர்ந்து பஜனை பண்ணணும், பஜிக்கிறது சிறப்பானது, அந்த நாமஸ்மரணையே போதுமானது அப்படின்னு வராக சுவாமி பூமி பிராட்டிகிட்ட சொல்ல உடனே இதை நம்மளே போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஆண்டாள் திரு அவதாரம் பண்ணினா. துளசி செடி கடையில் பெரியாழ்வார்கிட்ட கிடச்சா. அவள் இப்போ ஒரு 30 வாசம் சொல்லியிருக்கா. அது என்னது? ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு நம்ம ஆச்சாரியர் சொல்லிட்டு போயிருக்கார். அதுக்கு முன்னாடி என்னது? இது வேதமனைத்துக்கும் வித்தாகும். அதனால் இதை கண்டிப்பாக அறிந்துக்கணும். வேதமனைத்துக்கும் வித்தாகும். அப்போ இத்தனை ஒரு வேத கருத்துக்களை எல்லாம் அங்கங்கே ஒரு வார்த்தையை நம்ம அதில் இன்னும் டீப்பாக உள்ளார்ந்த கருத்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த திருப்பாவை பாசுரங்கள் வேதத்துக்கே என்ன பொருள் உரைப்பதாக அமையும். அதனால வேதம் அனைத்துக்கும் வித்துவா என்ன சொன்ன? விதைன்னு அர்த்தம். அந்த விதையிலே இதுலேருந்து முளைச்சி வர ஒரு விஷயத்தை நம்ம என்ன அப்படியே டெவலப் பண்ணி பார்த்தோமான அது வேத கருத்துக்களை இது உட்கொண்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது இது அந்த விஷயத்தில் பார்க்கும்போது திருப்பாவே என்னது? எதிர்வங்கி மீதளிப்பேன். இது அதே மாதிரி இதை ராமாயணத்தில் நாரதர் என்ன பண்ணுறார்? இதை வால்மீகி பகவான் தனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, சில விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரியில்
ஒரு 16 கேள்வியை கொண்ட கோன்வஸ்வின் சாப்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதா அப்படின்னு ஒரு 16 குணத்தை சொல்லி இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குமா, அப்படி இருக்கிறவன சுவாமிக்கு யாருக்கான தெரியுமா, அவள் எங்கே இருக்கா, அவளுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தி தர முடியுமா அப்படின்னு பொதுவான ஒரு கேள்வி கேட்குறார். வால்மீகி பகவானுக்கு நாரதர்கிட்ட ஒரு டவுட் கேட்டுக்கிறார். கேட்டுட்ட உடனே நாரதர் வந்து திருலோகத்துக்கும் போகக்கூடிய ஒரு என்ன பலம் பொருந்தியவர். அப்படி ஒரு என்ன யோக பலம், அந்த யோக சக்தினால வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு வந்த இடத்துல இதை கேட்டார். கேட்டோடனே கிட்டவா என்கிட்ட வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னா கிட்டக்க வந்து உட்கார சொன்னேன். இல்லையே நம்ம 2 பேர் தான் இருக்கோம், பரத்வாஜ மகரிஷியும் வால்மீகரும் ஒன்றா தான் இருக்கும், அப்புறம் இன்னும் கிட்ட வர்றது இல்லைப்பா, கிட்ட வாங்கோ அப்படின்னு சொன்னால் நாரத மகரிஷி கிட்ட வந்து இவ 2 பேரும் உட்காண்ட உடனே இருக்கே என்ன அவர் யார் தெரியுமோனோ, அயோத்தியில் இருக்கிற தசரதனோட திருக்குமாரர் ஸ்ரீராமபிரான் அப்படின்னு சொன்னோடனே சரியாக போச்சு, முடிஞ்சுடணுமில்ல. அவர் கேட்டது 16 டவுட்டு 4 வரி இருக்கிற 4 ஸ்லோகத்தில் கேட்டுவிட்டார். ஆனால் இவருக்கு என்ன பண்ணார், 32 ஸ்லோகத்தில் இவன்லாம் எப்படி இருப்பான், இதெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் செய்வான், அப்பாவா என்ன பண்ணுவான், அப்பா வார்த்தையை மாத்தாத கேட்பான், ஜனங்கள்கிட்ட விசுவாசமாக இருப்பான், எல்லா வேலையும் செய்வான், அவன் யார் தெரியுமானோ, அவன் தான் ஸ்ரீராமன், அயோத்தியில் இருக்கான், தசரதோட திருக்குமாரர் அப்படின்னு அவர் வந்து நாரதர் சொல்கிறார். அப்படியா, சரி அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு பாக்கி எல்லா விஷயங்களையும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நாரதரை விழுந்து சேவிக்கிறார். சரி இருக்கட்டும், போய் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு வரலாம் அப்படின்னு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஏதோ ஒரு மரக்கலைக்கு அடியில் ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தா அங்கே 2 கிரௌஞ்ச பக்ஷி வச்சு பார்த்துன்னு இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வேடன் அதை பார்த்து அடிச்சு விட்றா. அது வந்து அதில் ஒரு பக்ஷி வந்து காலத்தை முடிச்சுன்னு முடிஞ்சு போயிடுது. அப்போ இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது 2 குருவியும் தானாக தன் வீட்டில் உட்காந்து அது மரக்கலையில் விளையாடிருக்கு, அத்தை வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த வேடனை இவர் சபிச்சுடுறார். என்ன மானிஷாத பிரதிஷ்டாம் அப்புறம் சாஸ்வதி சமாகா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் சொல்லி பொறுத்துறார். இவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஏன்னா கார்த்தாலேருந்து நல்ல விஷயமா காதில் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷமாக மனசில் இருந்துட்டு போய் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரலான்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளுக்கு வர வழியில் இப்படி சொல்லிவிட்டோமே, இது என்ன இவ்வளோ தவறு நடந்துட்டேன், காரணம் இல்லாமல் தன்னை கோவிச்சுட்டோம், அவனை சபிச்சுட்டோமே அப்படின்னு அவர் இப்படி கிளேசப்பட்டு மேலே இருக்கிற காரியத்தை இன்னும் ஜப தவமெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் பிரம்மலோகத்திலேருந்து நேராக அவரோட வாகனத்தில் இறங்கி வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்தில் வந்து இறங்குறார். இறங்கினா இப்போ பிரம்மாவே வந்துட்டாருன்னா அர்க்கிய பாத்தியமெல்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய வரவேற்பெல்லாம் நிகழ்ச்சி பவ்யமாக நின்றுருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், இப்போது இந்த ராமாயணம்ன்றது ஏற்கனவே 1,00,000 ஸ்லோகம், கோடி ஸ்லோகம், 100 கோடி ஸ்லோகம் அளவு இருக்க பெரிய அளவில் அது பிரம்மலோகத்தில் இருக்குது. பிரம்மா தினமும் அதை பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இப்போ நாரதர் சொல்லியிருக்கார், என்ன இது மாதிரி இப்போ தான் கீழே போய் வால்மீகி பகவான்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாச்சு, என்ன கோன்வஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஹாஷா வீரியவான், அப்படி குணவானாக இருக்கணும், வீரியவானாக இருக்கணும், கர்வம் இல்லாதவனாக இருக்கணும், என்ன பிதிர்வாக்க பெருவாளனா பெரியவாளுக்கு மரியாதை கொடுக்குறவனாக இருக்கணும், சத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈடுபாடு உள்ளவனாக இருக்கணும், அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டாச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் இதை ஒருத்தன் இருக்கான், இதுதான் அயோத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கான், தசரதரோட திருக்குமாரர் பெருமாளே அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் வந்து 4 என்ன ராமர் கூடவே பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன்னு 4 பேராக இங்கே அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு நாரதர் போய் பிரம்மா கிட்ட சொன்ன உடனே பிரம்மா அதை கேட்டுட்டு கீழே இறங்கி வரார். இப்போ அது சொன்ன உடனே இது மாதிரி தான் ஆமாம் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுன்னு வந்திருக்கேன், இப்போ தான் என்ன ஜபம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணினேன், என்ன இது போல் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், மா நிஷாத பிரதிஷ்டாபியா தொமா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன், அபசகரமாக சொல்லிவிட்டேன் பாரு, அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு மனசுலேயே வருத்தமாக இருந்தது. அதனால தான் என்ன நானே கொஞ்சம் கிளேசப்பட்டுக்கிண்டு இப்படி அமைதியாக இருக்கேன்னு சொன்னோடனே என்ன ஸ்லோகம் அது திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதை வந்து அந்த எழுத்தை மா நிஷாத அப்படின்னும் போது அந்த மானிஷாதன்றத்தை வந்து வார்த்தை எழுத்தை பிரித்து மா என்று சொன்னால் என்ன அதுக்கு ஸ்ரீ மான்னு சொன்னால் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருளை அது நீ சொன்னது ஸ்லோகம் சரிச்சு தான் அது வந்து என்ன இருக்குது, அதுக்கு ஸ்லோகத்துக்குன்னு ஒரு மீட்டர்லாம் இருக்கும், அந்த
அதுபோல் அந்த மீட்டர்லலாம் அது சரியாக தான் இருக்குது. ஆனால் அந்த எழுத்தை மட்டும் பிரித்து பொருள் சொன்னாக்க அது சிறப்பான ஸ்லோகம், மங்களகரமானது அப்படின்னு சொல்லி பிரம்மா அதை பிரித்து எப்படி பொருள் சொல்லணும். எப்போவுமே ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அவ்விய கிரமம்னு ஒன்று இருக்கும். பெருமாள் சொல்கிறத அப்படியே பொருள் சொல்ல முடிச்சா வார்த்தைக்கு தான் வார்த்தைக்கு மீனிங் தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு சென்டென்ஸாக ஆக்கணும் இல்லையா? ஆழ்வார் பாசுரங்கள் கூட அப்படி தான். ஒரு பாசுரத்தில் 4 வரி இருக்குமென்னு சொன்னால் அந்த 4 வரியை எங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு பொருள் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெண்பா தான். வெண்பாவுக்கு இடம் மாற்றி பொருளை வரிசையாக சொன்ன வரிச்சா அப்போ தான் அது ஒரு 4 வரிக்கு 4 சென்டென்ஸ் போல் மீனிங் கிடைக்கும். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் இந்த எழுத்து பிரிச்சிண்டியான நல்ல சிறப்பான மங்களகரமான ஸ்லோகம் தான். உன் வாயில் முதல்ல வந்தது மங்களகரமான ஸ்லோகம் தான். உனக்கு தான் அதை இப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி பிரம்மா அதுக்கு பொருள் சொல்லி கொடுத்துட்டு இப்படி சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? அங்கே பிரம்மலோகத்தில் கோடி ஸ்லோகத்துக்கு மேலே 100 கோடி ஸ்லோகத்துக்கு மேலே கோடி ஸ்லோகத்துக்கு அளவுக்கு அங்கே என்ன இருக்கு? ராமாயணம் இருக்குது. ஆனால் இப்போ நாரதர் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயத்துக்கு ஏற்ப உனக்கு என்ன வரும்? அப்பப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ணு முன்னாடி வரும். மனத்திரை முன்பு அந்த நிகழ்ச்சிகளை நீ காண முடியும். அது கண்டுட்டேன்னு சொன்னால் அதற்கு ஏற்ப நீ ராமாயணத்தை இங்கே எழுத முடியும். இது லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இல்லாமல் லைவ் டெலிகாஸ்ட்டும் அதோட கூடவும் அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அந்த பொருளுக்கு ஏற்ப அந்த 24,000 ஸ்லோகத்துக்கு 24 அக்ஷரம் காயத்ரி மந்திரம் போல அந்த ஒரு 1000 ஸ்லோகத்துக்கும் முதல் எழுத்து காயத்ரியோட ஒரு எழுத்துக்கோட அந்த மந்திரத்தில் வருது. அதுபோல் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா அத்தனை கோடி ஸ்லோகம் இருக்கிற ஒரு பெரிய கிரந்தத்தில் முக்கியமான நிகழ்வுகளை நீ என்ன பண்ண போகிற? கண்ணுக்கு நிதர்சனமாக பார்க்க போகிற உன்னுடைய மனத்திரையில். அதுக்கு தோன்றா போல் அந்த சரித்திரத்தை எழுத போகிற. அதாவது இது எதிர்பொங்கி மீது அளிப்ப போல் நிறைய இருக்குது. லட்சம் ஸ்லோகம் இருக்குது, கோடி ஸ்லோகம் இருக்குது. அத்தனையும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் என்ன கிடையாது? வாய்ப்பே இல்லை. அது லட்சத்துக்கு வரிசையாக முதல்ல சில பேர் ஆனால் அதுக்கு நம்பர் கூட வரிசையாக சொல்ல தெரியாது. சொல்லியிருக்கிறது 24,432, அடுத்தது 24,433. நம்பர் வேணால் வரிசையாக சொல்லுவோம், ஸ்லோகம் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி வரும்போது அத்தனை பழக்கம் வேணுமே. அந்த அளவுக்கு மூளையை நம்ம பழக்கப்படுத்தி வச்சா தானே அது செய்திகளை வாங்கி வாங்கி சேகரித்து வச்சுக்கோம். சேகரித்து வச்சுட்டா கூட அது பயன்படுத்தலைன்னா இட் கோஸ் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் டிகே த்ரூ டிஸ்யூஸ் தானே. அதனால் உனக்கு நாரதர் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயத்துக்கு ஏற்ப உன் மனதிலேயே அவை அனைத்தும் திரையில் வருவது போல உன்னுடைய மனத்திரையில் காணப்படும், கண்டுகொள்வாய். அதற்கேற்ப நீ நான் ராமாயணத்தை எழுத முடியும் அப்படின்னு பிரம்மலோகத்துலேருந்து இறங்கி வால்மீகி பகவானுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். சொல்லி கொடுத்தோடனே அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வருது. இப்போ என்னாச்சு? பெருமாள் நம்மள்கிட்ட எலிவேட்டட் சோலாக எதிர்பார்க்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஏற்ப எல்லா வழியும் நம்மளுக்கு காட்டி தருவார். ஆனால் அந்த முயற்சியை நம்ம தான் செய்யணும். இப்போ இத்தனை வயசாச்சு, 50 வயசு ஆயிருக்கு, இந்த வேலையெல்லாம் செய்யணும். இது வரைக்கும் இனிமேல் நம்ம சின்ன குழந்தை இல்லை, எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் கிடைக்காது அப்படின்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணணும்? சிறப்பாக செய்வதற்கு எல்லா முயற்சியும் செய்யணும். பெருமாள் ஒன்றும் நம்மளை கட்டுப்படுத்த மாட்டார். இது செய்து தான் ஆகணும், செய்யாட்டா என்ன பண்ணுற பார் அப்படின்னு நம்ம அம்மா சொல்லுவள், செய்யாட்டா என்ன பண்ணுற பார் அப்படின்னு. ஆனால் நம்ம அம்மா சொல்லுவா எதுக்கு? நம்ம குழந்தைக்கு தெரியாது போட போகிறதே, அது கற்றுக்கணுமே அப்படின்னு. அடியனுடைய தாயார் ஒரு வார்த்தை சொல்ல வரும், தன்னோட பேரை சொல்லிக்கிண்டு இவளோட பொண்ணா, இது ரொம்ப மக்கான், இதுக்கு ஒன்றுமே தெரியாதான் அப்படின்னு யாரும் உன்னை சொல்லப்படாது. உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, எல்லாம் உனக்கு வருமோ அதையெல்லாம் நன்னா பண்ணணும். நீ பண்ணுறது அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சாதாரணமாக சொல்ல விஷயந்தான். அது எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடத்து பாடத்துக்கு ஏற்புடையது தான். இதுபோல் ஆச்சாரியருக்கு போய் உபன்யாசம் கேட்டுட்டு வரதா இருந்தாலும் உண்டு தான். இன்னும் வேறு என்னென்ன சங்கீதம் நல்லபடியாக பாடணும், அதுக்கும் அதே அந்த வார்த்தைகள் பொருந்தும். ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா இந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் அம்மா சொன்னதை மீறாமல் இருக்கும். என்ன செய்தாலும் அது சிறப்பாக செய்ய வேண்டும். அது என்னது? இந்த சாதாரண இந்த சரீரத்துக்கு இந்த அம்மாவே இப்படி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறா, நம்ம இதெல்லாம் தவறு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா பெருமாள் என்ன சர்வஜன், சர்வாந்தரியாமி, சர்வவியாபி, ஜடித கடனா சாமர்த்தியம் இருக்க. இந்த 7-14 லோகத்துக்கும் அவர்தான் தாய், அவர்தான் தந்தை.
அவர் அந்த குழந்தைகள் தங்கிட்ட இருக்கிற குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பற மாட்டாரா? அவர் எதிர்பார்க்கலாம் கூட நம்ம அப்பா பேரை கெடுத்துடப்படாது இல்லையா? நமக்கு இருக்கிற கர்மாவை சிறப்பாக செய்துண்டு அந்த கர்மாவுக்கு தகுந்த என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ அது அத்தனையும் புரிஞ்சுண்டு பிசகு இல்லாமல் செய்யணும். இன்னும் கூட பெரியவாள்லாம் சொல்லுவாள் 5ல் 2 பழுது இல்லாமன்னு. அது 2% அதில் நல்லபடியாக 5ல் 2 பழுதுன்னா என்ன 40% நன்னா செய்யணும்னு அர்த்தம். பாக்கியெல்லாம் இல்லைன்னு கூட பெருமாள் அதுக்கு என்ன பண்ணுவார், 4ஆம் வட்டத்தில் சரி பண்ணிப்பான் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர்த்துப்பார் பசங்க சொல்கிறத கேட்குறதுன்னு. அதனால் கட்டுப்பாடு இல்லைன்னா கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எதிர்வொங்கி மீதளிப்ப அப்படின்றதுக்கு. இப்போ பால் நிறைய இருக்குது, அதை நம்மளே சொன்னோம், யசோதை கொஞ்சம் குறுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாள், அதுக்கு அமுது குத்துவள் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் மேலும் சிறப்பாக குறுக்கிண்டே வந்தால் அது என்ன பண்ணோம், பால் திரண்டு வந்ததுன்னா திரட்டு பால். இந்த திரட்டு பால் எப்படி இருக்கும், அதுக்கு என்னத்துக்கு 1 குடம் பால் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஆளுக்கு 1 ஸ்பூன், ஒரு படி பால் இல்லை 2 படி பாலை குறுக்கினா ஒரு 500 கிராம் தான் ஆகும். அது அந்த 500 கிராமை எத்தனை பேர் சாப்பிடுவா? அடியனுடைய நம்மளுக்கு வேண்டப்பட்டவாளுக்கு பக்கத்தில் வச்சுட்டோம்னா நம்மாத்தில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் ஆளுக்கு 500 கிராம் குறுக்கின திரட்டு பால் தேவையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சுவையானது, ஏற்புடையது, நாவிற்கு இனிமை, பால் வேறு, அது நல்லது தான் அப்படின்னு. ஆனால் ஒரே நாளில் 500 கிராம் சாப்பிட்றது வேணால் ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு வேணால் சொல்லலாமே தவிர துளியாக தினம் 1 ஸ்பூன் மருந்து போல் சாப்பிட்டுண்டா 1 வாரத்தில் சாப்பிட்டு முடிக்கலாம். 1 வாரத்தில் 500 கிராம் சாப்பிட்றது ஒன்றும் தவறில்லை, இட் இஸ் அலவுடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அது மாதிரியா பாலை குறுக்கினா எப்படி அது திரட்டு பாலாக கிடைக்கிறது, ரொம்பவும் என்ன சுவை மாறாமல் இருக்குது, அதனோட சுவை கூடியும் இருக்குது. அது பாலில் இருக்கிற எந்த விதமான குணாதிசயங்களும் இதில் குறைந்து போகவே இல்லை, மேலும் என்ன அப்படியே இருக்குது. அது மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அதுபோல் ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இப்படியெல்லாம் சுருக்கி பொருள் எடுத்துட்டா அதுதான் ஏற்புடையது. அந்த அபிப்பிராயத்தில் தான் ஆண்டாளும் அப்படி தான் சொல்லியிருக்கா, மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா. அதுபோல் சிறப்பான பெரிய பெரிய பசுக்கள் அப்படின்னா மகா பசு என்ன பாலை அள்ளி அப்படியே வாரி கொடுத்துட்டே இருக்கும். அவனுடைய மகனே கண் விழித்தருள்வாய், எங்களை என்ன பண்ணணும், குளிர கட்டாட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் கேட்டுக்கிறா. இது ராமாயணத்தில் இன்னும் கூட நிறைய விஷயங்களை இதில் நம்ம இதோட பகிர்ந்துக்க முடியும். அதாவது பெருமாளும் ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருகன். ராமர் தான் பெருமாள் பரம்பொருள், சர்வாந்தரியாமி சர்வஜன், அப்புறம் சர்வ வல்லமை பொருந்தியவன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட வார்த்தையை மாறாது கேட்குறவன் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனோடதும் அப்படி வரும்போது பரதன் என்ன பண்ணுவார், பெருமாள் சொல்கிறதையும் கேட்பார், அடியார்கள் சொல்கிறதையும் கேட்பார், அது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்வார். ஆனால் பரதனுக்கு கீழே இருக்கிற சத்ருக்கனன் என்ன பண்ணுவார், அவருக்கு பேர் சத்ருக்கனன் ஆழ்வான் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா பெருமாள் சொல்கிறதையும் கட்டுவார். லக்ஷ்மணன் போல சுயேட்சா சர்வீஸு நான் தான் பண்ணுவேன்ப்பா, நீ பேசாமல் இரு, நீ சொல்ல நீ வர வேண்டாம், காட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டு ஊருக்குள்ளே இருக்க முடியும்னு நினைக்கிறியா, நான் வரதான் செய்வேன் அப்படின்னா சரிப்பா வந்துடு அப்படின்னு பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் சுவாமியையும் கானகத்துக்கு அழிச்சுன்னு போகிறார். ஆனால் பரதன் என்ன பண்ணுறார், அப்பா நீ என்னோட வர முடியாது, இந்த என்னுடைய பாதுகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் பாதுகை மேலே ஏறி நின்ன உடனேவே அவருடைய காலில் இருக்கிற எல்லா சக்க சக்கர ரேகைகள் அதில் என்னெல்லாம் காட்டுமோ அது அப்படியே அந்த தங்கத்தில் திரும்பி வந்துவிட்டான். அதனால் இப்போ பரதாழ்வான் அதை அப்படியே சிறமேற்கொண்டு ஆனால் அங்கே நந்தி கிராமத்தில் நிறுத்திட்டு இதுதான் எனக்கு ராஜா, இதுன்னு சொல்ல பிரகாரம் நான் கேட்பேன்னு பாதுகையை அரசாட வச்சார். அப்போது பரதன் சொன்னத்தை ஒரு தூள் கூட மாற்றாமல் சத்ருக்கன் ஆழ்வான் கேட்ட போது எப்படி இது இன்னும் என்ன பண்ணிடுது, குறுக்கிண்டு வருது. ராமனுங்கிற பெரிய சமுத்திரம் என்ன சொன்னால் அந்த சமுத்திரம் என்ன பண்ணாது, சமுத்திரத்தோட ஒரு சிறப்பை என்ன பேர் தெரியுமா, ராமனுக்கு பேர் என்ன, கருணா சமுத்திரன், கருணா காக்குத்சன் என்ன பேர் அவருக்கு, கருணா. அவர் தியாகராஜ சுவாமிகளே ராமரை கருணா சமுத்திர காவவே நன்னும் அப்படின்னு தான் கூப்பிட்டு கேட்டுக்கிறார். அவர் கருணா சமுத்திரம். அந்த கருணா சமுத்திரம் எப்போவாவது கரையை தாண்டி ஊருக்குள்ளே வருமா, அந்த கட்டுப்பாட்டுக்கு அது என்ன பண்ணும், அந்த கோட்டுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். எப்போவும் அது என்றைக்குமே அது கரையை தாண்டி ஊருக்குள்ளே வராது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரும், 500 வருஷத்துக்கு ஒரு தடவை கரையை தாண்டி ஊருக்குள்ளே நம்ம எல்லாரையும் முழுகிட்டு போவோம். அது எப்போவும் நடக்கும்.
300 வருஷம் 400 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். தினம் வருஷம் மாதம் மாதம் எல்லா நாளும் ஊருக்குள்ளே வந்துட்டே இருக்காது. வந்தால் அது சமுத்திரம்னே பேர் இல்லை. சமுத்திரம் என்னாலே அந்த கரைக்கு கட்டுப்பட்டு உள்ளேயே இருக்கணும். எத்தனை அதனோட தரங்கம் இருக்கே, அலைகள் எத்தனைவான தாண்டி வரும், பெருசு பெருசாக கூட வரும். ஆனால் அது என்ன பண்ணாது, கரையை தாண்டி ஊருக்குள்ளே வராது. அதுபோல் லக்ஷ்மணன் என்ற அந்த பக்தியை தாண்டி, அந்த கைங்கரியத்தை தாண்டி அது என்ன பண்ணாது, அது ஊருக்குள்ளே வராது. அது மாதிரி பரதனோட கட்டுப்பாடு, பரதன் என்ன பெருமாள் சொன்னத்தையும் கேட்பன், பெருமாள் சொன்ன ஆக்ஞை இருக்கே அந்த ஆக்ஞையை மாறாதே கேட்பன், பெருமாளுக்கும் சர்வீஸ் பண்ணுவான். பெருமாளோட ராஜ்யம் என்ன, அது ராஜ்யம் பெருமாளை சேர்ந்தது. ஆனால் ரெப்ரசன்டேட்டிவாக, பெருமாளோட ரெப்ரசன்டேட்டிவாக அவர் அயோத்தியோட அரியாசனத்தில் ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை ஏழை பண்ணிவிட்டு அவர் அதனோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இவா 2 பேருக்கும், பாதுகைக்கும் பரதாழ்வானுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக சத்ருக்கன்னு இவாளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். அதில் என்னாச்சு, இதுதான் ரொம்ப ஏற்றமுடையது. பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய அப்படின்னு சொன்னால் தொண்டர் தொண்டர்க்கும் தொண்டன் அப்படின்னு சத்ருக்கனாழ்வானோடைய அந்த கைங்கரியம் இருக்கே அது ரொம்பவும் மேலானது. அது ராமர் சொல்கிறத கேட்கறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே சொல்கிறத கேட்டாலே அவருடைய கைங்கரியங்கள் அங்கே சிறப்பாக மிளறுகிறது. அது ரொம்பவும் ஏற்றமுடைத்து. அப்போது பரதன் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு நாள் பார்த்து கொடுத்தா மாத்தூல கிரகத்துக்கு போகிறார் அப்படின்னா, அப்போ அதே மாதிரி போகும்போது சத்ருகனுக்கு நாள் பார்த்தாளா அப்படின்னு கேட்டால் நாள் பார்க்கல. ஏன்னு கேட்டால் பரதாழ்வானோட உடைவாள், பரதாழ்வானோட என்ன கேடயம், பரதாழ்வானோட கிரீட்டம், பரதாழ்வானோட என்ன அவரோட அங்கி அப்படின்னா அது சத்ருகனாக இருந்தால் அங்கி. இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கிறோம், ஒருத்தருக்கு ஜென்மதினம் புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா, அந்த வஸ்திரம் போட்டுக்கணும்னு சொன்னால் வஸ்திரத்துக்கு நாள் பார்ப்பாளா என்ன, வஸ்திரம் நல்லா இருக்குன்னா அது ஒரு வேளை பார்க்கணும். எப்படின்னா புதன் வெள்ளிக்கிழமை தான் போட்டுக்கணும், வேறு நாளில் போட்டுக்க வேண்டாம்னு சொல்லி தருவா பெரியவாளாக இருந்தால். ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறா, ஜென்மதினம் சனிக்கிழமை வந்தால் கூட அந்த வருஷத்தில் சனிக்கிழமை புது ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம்லாம் சிலதெல்லாம் என்ன பண்ணலை, நம்ம எல்லாத்தையும் முழுங்கிக்கிறோம். அது ஏற்புடையது அன்று. அது மாதிரி இந்த ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பன்னு சொன்னால் மீது அளிக்கிறது திரண்ட கருத்துக்கள். பெரிய விஷயத்தில் என்ன இருக்கோ அதில் துளியும் மாறாமல், அதில் எந்த சுவையும் குன்றாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறா. அதை நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால் பெருமாள் நம்மளுக்கு சுவாதந்திரியம், நீ என்ன பண்ணுறியோ அது பண்ணிக்கோன்னு சொல்கிறார். ஆனால் அது உணர்ந்து எல்லாவற்றையும் மெய்ப்படுத்தி எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ ஏற்றுக்கொண்டு எதுக்கென்ன சிறப்பு பெற்றுத்தருமோ அதை என்ன பண்ணணும், தொடர்ந்து விடாத பண்ணணும். பெருமாள் நம்மளுக்கே நீ உனக்கு எது தோன்றதோ எது சரின்னு சொல்கிறதோ பண்ணுப்பா. அர்ஜுனனுக்கே கடைசி வரைக்கும் அதான் சொல்கிறார், இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு எது சரின்னு தோன்றதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தான் என்ன கிருஷ்ணா நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க, எது சரி நீயே ஒன்றும் சொல்ல மாட்டியானே, இல்லைப்பா நீ யோசித்து முடிவெடு அப்படி. அதாவது இந்த யோசித்து முடிவெடுக்கிற சக்தியை நம்மளுக்கு கொடுக்குற, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஓவர் த பீரியட் அதை நம்ம நல்லபடியாக வளர்த்துக்கணும். என்ன பண்ணணும், எப்படி எது யோசித்து எடுக்கிற முடிவு சிறப்பானதாகுங்க. அப்போ என்ன செய்யணும், அதையும் அவனண்டே சொல்லி கிருஷ்ணா எனக்கு யோசித்து முடிவு எடுக்கிற சாமர்த்தியத்தை கொடுத்துடு, நீ கொடுத்துருக்கிற கிரந்தங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு புத்தியை கொடு, அதுக்கப்புறம் யோசித்து முடிவு எடுக்கிற சாமர்த்தியத்தை நீயே வளர்த்து கொடுன்னு பெருமாளுடைய அவன் தஞ்சம் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு, அங்கேயே தஞ்சம் அப்படின்னு புகுந்துட்டா பரவாயில்ல, நம்ம பசங்க நம்ம சொல்ல கேட்கறதுக்கு வந்திருக்குன்னு சுவாமி பெரிய மனசு பண்ணி நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுப்பார். இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை இது அளவில் நிறுத்திக்கலாம். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் விரிவாக தன்னுடைய பாசுரங்களில் சின்ன சின்ன வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய கருத்துக்கள்லாம் இதில் புகுத்தியிருக்கா அப்படின்றதுனால தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அதை சொன்னால் என்னது, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அப்புறம் கூடவே இன்னொன்று சொன்னார் அவர், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அது மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது, நம்ம குழந்தைகளுக்கும் வராமல் அவளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த பாசுரத்தை இதோட நிறுத்துகிறோம். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னும் விவரமாக என்ன கருத்துக்கள் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.